இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வாழ்த்துதலை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு நற்செய்தி, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. பல நாட்களாக அநேக இடங்களில் துக்க செய்தியை கேட்ட நீங்கள், துக்க செய்திகளை கேட்ட நீங்கள் இன்றைக்கு ஒரு நற்செய்தி கேட்க போறீர்கள். அந்த நற்செய்தி யார் என்றால், அந்த நற்செய்தி என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த நற்செய்தியா இருக்கிறார். அவரே நற்செய்தியா இருக்கிறார். ஏனென்றால் அவர் பாவமே பாராத, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணனா இருக்கிறார். இயேசு சுத்த கண்ணனா இருக்கிறார். ஆதலால் இயேசுவை பற்றி எப்ப சொன்னாலும், இயேசுவை பற்றி எப்பொழுதெல்லாம் கூறினாலும் அது நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அது நம்மளுடைய வாழ்க்கையிலே அது மிக பிரயோஜனமாக இருக்கும். நம்ம நல் வழியில் நடத்தும். அந்த வார்த்தை மனிதனை நல் வழியில் நடத்தும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கொடுக்கும். மனிதன் இந்த உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயத்தை கொடுக்கும். மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், ஒரு மனிதன் இந்த உலகத்தையே தன் வசம் படுத்திக் கொண்டாலும், அவனுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால், தனக்குள் இருக்கிற ஜீவன் போகும்போது அவனுக்கு லாபம் என்ன? அவன் வைத்திருக்கிற சொத்து சுகமோ லாபம் என்ன? அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். ஆத்துமாவை நஷ்டப்படுத்த வேண்டாம். உங்களுக்குள் இருக்கிற ஆத்துமாவை நஷ்டப்படுத்த வேண்டாம். கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று சொல்லி மனம் போன போக்கிலே வாழ்வதை விட, மனிதனுக்கு மனம் போன போக்கிலே வாழ்வதை விட நல்ல வழியிலே போக வேண்டும். நல்ல வழி எது என்று விசாரித்து போக வேண்டும். அதற்காகவே இயேசு கிறிஸ்து பாவியாகிய மனிதனை தேடி, பாவம் செய்கிற மனிதர்களாகிய நம்மை தேடி அவனை பரிசுத்தமாக்கி, அவன் பாவத்திலிருந்து அவனை எடுத்து அவனை நல்வழியில் நடத்தும்படி, பாவம் இல்லாதவனாய் மாற்றி நல்வழிப்படுத்தும்படி, அவனை ரட்சிக்கும்படி, அவனை பாவத்திலிருந்து காப்பாற்றும்படி மனிதனாகவே இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி மனிதனாகவே மண்ணுக்கு வந்தார். அவர் வாழ்ந்த நாட்களிலே அநேக இடங்களிலே நாங்கள் கத்திக் கொண்டிருக்கிறது போல, நாங்கள் இங்கே கத்திக் கொண்டிருக்கிறது போல, அவர் வாழ்ந்த நாட்களிலே இயேசு வாழ்ந்த நாட்களிலும் அவரும் கத்திக் கொண்டிருந்தார். அவர் இப்படிதான் ஜனங்களை நோக்கி கத்திக் கொண்டிருந்தார். அநேக மக்கள் இவருக்கு வேற வேலையே இல்லை, இவருக்கு வேறு வேலை கிடையாது, அப்படிதான் நினைத்தார்கள். அப்படி என்றே சிந்தித்துக் கொண்டார்கள். அன்றைக்கு தோன்றின சிந்தனை இன்றைக்கும் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் எங்கள் மீது அந்த சிந்தனை உண்டாகியிருக்கிறது. எப்பொழுது இயேசு பற்றி சொன்னாலும், எப்பொழுதெல்லாம் இயேசு பற்றி கூறினாலும் அதை அலட்சியப்படுத்தி, மனிதர்களாகிய சில பேர் அதை அலட்சியப்படுத்தி, இந்த பொன்னான வார்த்தையை, இந்த மிகுதியான பொன்னான வார்த்தையை அசட்டை பண்ணி போகிறார்கள். மனிதர்களாகிய நாம் அசட்டை பண்ணி விடுகிறோம். இதனால் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. பாவமாக இருக்கிற வாழ்க்கையில ஒரு தீர்வு இல்லை. பாவத்திலே அவனுக்கு ஒரு தீர்வு இல்லை. அநேக துக்க செய்திகளை கேட்கிறோம். இன்று அநேக துக்க செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு, அநேக உலக செய்திகளை கேட்கிறோம். அநேக உலகத்தில் நடக்கிற துர்ச்செய்திகளை கேட்டுக்கொண்டு, ஒரு 5 நிமிடம் இவர்கள் என்னதான் சொல்றார்கள்? அப்படி என்னதான் இவர்கள் சொல்ல வருகிறார்கள்? என்னதான் இயேசுவை பற்றி சொல்றார்கள்? அப்படி என்னதான் இயேசு சொல்ல வருகிறார் என்பதை, எந்த வழியில தான் இவர்கள் நடத்துறார்கள்? இயேசு எந்த வழியில் தான் நம்ம நடக்க சொல்லுகிறார் என்று நீங்கள் காது கொடுத்து கேட்பீர்களானால், என்று சற்று கவனிப்பீர்களானால், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். வாழ்க்கையில நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இயேசு சொன்னார், நானே வழியும், மனிதனுக்கு நானே வழியும், நானே சத்தியமும், அவனுடைய வாழ்வுக்கு நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன். அவனுக்கு இயேசுவே ஜீவனா இருக்கிறார். இயேசுவின் வழியில வருகிறவர்களுக்கு, இயேசுவின் வழியில் வருகிற மனிதர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைபடாது. இயேசுவின் வழியில வரும் பொழுது, ஒரு மனிதன் இயேசுவின் பாதையை பின்பற்றும் பொழுது, அவன் வாழ்க்கையில துன்பங்கள் அகன்று போகும். அவன் வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் அகன்று போகும். அவன் கடற்பிடிச்சல்கள் மறைந்து போகும். அவன் வாழ்க்கையில இருக்கிற சாபங்கள் மறைந்து போகும். அவன் தீராத வியாதிகள் சுகமாகும். அவன் வாழ்க்கையில இருக்கிற சரீரத்தில் தீராத வியாதிகள் மாறும். அவன் மரண படுக்கையில் இருந்தாலும், அந்த மனிதன் மரண படுக்கையில இருந்தாலும், இயேசுவின் வார்த்தை சொன்னார், இந்த இயேசுவின் வார்த்தையை சொன்னார், அவரை எழுப்ப, இந்த வார்த்தை அவர்களை உயிரோடு எழுப்ப இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு சகல அதிகாரமுடையவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், இந்த உலகத்தையும் முழுவதையும் தன்வசப்படுத்திக் கொண்டாலும், அவன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், தன் ஜீவன் போகும்போது அதை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அந்த ஆதாயம் அவனுக்கு என்ன லாபம்? எந்த வழியில போகிறோம் என்று இன்னைக்கு மனிதர்களாக நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது சிந்தித்து பார்க்க வேண்டும். சற்று சிந்திக்க வேண்டிய இடத்தில் நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதையெல்லாம், நாம் தேர்ந்தெடுக்கிற பாதைகள் எல்லாம் நம்மளுக்கு அழிவை கொண்டு வர பாதைகள், பாவத்தினால் அழிவை கொண்டு வருகிற பாதைகள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில உள்ளத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடப்போமானால், இயேசு சொல்லுகிற வழியிலே நாம் நடப்போமானால், அந்த பாதை நமக்கு நல்ல பாதையா இருக்கும். மனிதனுடைய நம்மளுக்கு நல் பாதையா இருக்கும். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு அதிகமாய் உங்களை நேசிக்கிறார்.
சீக்கிரமா இந்த இந்த பூமிக்கு இயேசு வரப்போகிறார். சீக்கிரமாய் வரப்போகிறார். முதலாம் தரமான இயேசு கிறிஸ்து முதலாம் தரம் வந்த இயேசு கிறிஸ்து மனிதனை காப்பாற்றும்படியாக வந்தார். பாவம் செய்கிற மனிதனை காப்பாற்றும்படி வந்தார். மீண்டுமாக வரப்போகிற இயேசு மறுபடியும் வரப்போகிற இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கிற பாவம் செய்கிற நம் செய்கிற பாவங்களை நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாக வரப்போகிறார். நியாயம் தீர்க்கிறவராய் இந்த வரப்போகிறார். உலகம் தீர்க்கிறபடி அவர் நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. இந்த உலகம் நம்மை நியாயம் தீர்க்கிற பிரகாரம் அல்ல. அவர் நீதியாக நியாயம் தீர்ப்பார். இயேசு நீதியாக நியாயம் தீர்ப்பார். மனிதன் எதை விதிக்கிறானோ மனிதனாகிய நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுக்க கடுவர். வாழ்க்கையிலே அதையே அறுவடை செய்கிறோம். நல்ல விதையை விதைத்தால் நல்ல விதையாகிய நல்ல குணங்களை விதைத்தால் அதையே அவன் அறுப்பான். அதற்கு பலனை அவன் அடைவான். கெட்டதை அவன் விதைத்தால் தீமையும் அருவருப்பும் பொல்லாப்பும் விதைத்தால் அந்த தீமைக்கான பலனை அவன் அறுப்பான். அந்த தீமைக்கான பலனாகிய மனிதர்கள் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். உங்கள் தப்பிதனங்களை விட்டு உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு அதிகமாய் நேசிக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு நிச்சயம் உங்களை உங்கள் துக்க ஆசீர்வதிப்பார். நாட்கள் முடிந்து போகும். இயேசு சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றார். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். இயேசு வரப்போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.